Hi. Hi. Good morning, sir. Good morning. Okay, sir. Hi. 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 ஹாய் வணக்கம். நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். என்னை கண்டுபிடிக்கலன்னா உனக்கு தான் நஷ்டம். நீனா எனக்கு ரொம்ப இஷ்டம். நான் யாருன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருந்தா நாளைக்கு ஒயிட் ட்ரெஸ் போட்டு வா. ஆர்வம் இல்லைன்னா பிளாக் ட்ரெஸ் போட்டு வா. இப்படிக்கு இந்தியன். மட்டும் வெளியே ஒருத்தன் கீச்சில பிக்காலி மண்டையா இந்தா வாங்கிக்கோ. டியர் டைரி, சீக்கிரட்டா ஒரு லெட்டர் வந்திருக்கு. பிளாக் ட்ரெஸ் ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு வான்னு எழுதிருக்கு. நாளைக்கு நான் என்ன செய்யறது? அவனை மீட் பண்ணணுமா வேண்டாமா? பண்ணா என்ன ஆகும், பண்ணலனா என்ன ஆகும்? மச்சான் என்னையே குறி வச்சு அடிக்கிறாயடா. உங்களை யாரையுமே அடிக்க மாட்டேன்றானுங்கடா. டேய் அவனுங்க திரும்ப வந்தானுங்க மோன சங்குதான். வாயிலே வட சுட்டுனரு, அவனுக்கு என் தள்ள வட சுட்டோம். நானும் சொல்ல சரியான ஆம்பளை தான் புடியா பாக்கலாம். ஆத்தி இவங்கிட்ட மாட்டினா சிக்கெடுத்து சீவி முடிச்சிருவாங்களே. நமக்கு இதுதே சேஃப்டி. அப்பாடா பொழைச்சுக்கிட்டோம். யாரையா நீங்க உள்ள உட்கார்ந்து என்னையா பண்றீங்க? நான் சோத்து கட்சி தலைவர், எங்க ஐயா பொருளாளர். அப்பா இம்மன் இல்லாத நடு வீட்டுல வந்து ஏயா டிஸ்டர்ப் பண்றேன். வருது யோ வாரது போறது எல்லாமே இதுக்குள்ளதானா? வண்டி வருது, சாம்பார் கோட்டை எடுத்து போடு. ஐயோப்பா கண்ணு எரியுதே. அட பாவியல, சாம்பார் ஊத்தி சாப்பிட்றத பார்த்துருக்கேன். சாம்பாருக்குள்ள உட்காந்து சாப்பிட்றத இப்பத்தாண்டா நான் பார்க்குறேன். இதுக்கு பேசாம அவங்கள்ட்டே சிக்கிருக்கலாம் இருக்கே. லேசா என்னை தாக்கியிருப்பாங்க. இந்த வாடை 10 வருஷமா இருந்தாலும் போவாது இருக்கே. ஐயோ மறுபடியும் வண்டில யாரோ ஆளுங்கடா. டேய் லாக் பண்றதுக்குள்ள உள்ள இறங்கடா. புடிடா அவனை. டேய் அந்த பக்கம் இறங்கடா. டேய் நான் வண்டி ஃபுல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. ஐயம்மா உள்ளே சாவுடா. வாடா போடா. அவ கண்டிப்பா இன்னைக்கு ஒயிட் ட்ரெஸ் போட்டு தான் வருவா. காலையில யார் மூத்துல மூஷ? எங்க அப்பா மூஞ்சில தான். அப்ப கண்டிப்பா பிளாக் ட்ரெஸ் போட்டு தான் வருவா. டேய் முதல்ல இந்த நெகட்டிவ் திங்கிங்லாம் நிறுத்துடா. நான் அவளை ஒயிட் ட்ரெஸ் போட்டு சொன்ன காரணமே மனசுல இருக்கிற சில கருப்பான விஷயங்கள்லாம் போக்கதான். நீ வேணா பாரு, அவ ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அதுக்கு மேட்சா ஒரு ஒயிட் பொட்டு வச்சுக்கிட்டு அதோட அதுக்கு எடுப்பா ஒரு ஒயிட் ஹேண்ட்பேக் மாட்டிக்கிட்டு ஒரு ஒயிட் பெல்ட் வச்ச செருப்பு போட்டுக்கிட்டு அவ கண்டிப்பா இறங்கி வரதா போறா பார். நான் நினைச்ச மாதிரியே ஒயிட் ட்ரெஸ் போட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நாளை காலையில 10 மணிக்கு காஃபி எக்ஸ்பிரஸ்க்கு வந்துரு. இப்படிக்கு ஜென்டில்மேன். கொட்டாவி விட்டா கொட்டுன்னு கொட்டு வர ஆஸ்க. தூக்கம் வருதுப்பா. தூக்கம் வந்தா நிறுத்துடா. அதுக்கு பிரேக் இல்லப்பா. இதெல்லாம் நல்லா பேசு. ஆகஸ்ட் 14 1947 என்னாச்சு? பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கிடைச்சது. ஆகஸ்ட் 15 என்னாச்சு? பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கிடைச்சு ஒரு நாள் ஆச்சு. நான் சுண்ணாம்பு அடிக்க சொன்னா ஏன் அடிக்கல? ஏப்பா நீங்க சும்மா இருங்க. சூர்யா பேட்டா டேபிள் மேல சாப்பாடு வச்சிருக்கேன், எடுத்து சாப்பிடுப்பா. நான் சுண்ணாம்பு பத்தி பேசிட்டு இருக்க, நீ சோத்த பத்தி பேசிட்டு இருக்க. சுண்ணாம்பு ஏன் அடிக்கலன்னு கேட்டு சொல்லுடி. அடிக்க சொன்னா மட்டும் போதுமா? காசு யாரு கொடுப்பா? சொந்த வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்க கூலி கேக்குறியா நீ? டேய் 21 வருஷமா 3 வேளை சாப்பாடு, கலர் கலர் ட்ரெஸ், குடிக்கிறதுக்கு மினரல் வாட்டர், அடிக்கிறதுக்கு சென்ட், இதெல்லாம் கணக்கு பார்த்து சுண்ணாம்பு அடிச்சு மிச்ச காசை வச்சுட்டு போக சொல்லி அவனை. ஐயோ நீங்க கொஞ்சம் கீழே இறங்கி வாங்க, அப்பதான் அவன் இறங்கி வருவான். நான் இறங்க மாட்டேன்டே. அவன் சுண்ணாம்பு அடிக்கிற வரைக்கும் நான் இப்படியே தான் நிப்பேன். அது 20 வருஷம் கணக்கு. அது பாக்குறதுக்கு 10 வருஷம் ஆயிடும். அது வரைக்கும் அவர் அப்படியே நிக்க சொல்லுங்க.
என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் காமெடி பீஸா தெரியுதா? மகனே, நானும் பாக்குறேன்டா எத்தனை நாளா நீ சுண்ணாம்பு அடிக்காம இருக்கிறான்னு. பாக்குறேன்டா, பாக்குறேன். என்னடா பண்ணிட்டு இருக்க? உள்ள வந்து படி. அப்பா ப்ளீஸ் பா, தூக்கமா வருதுப்பா. நான் நாளைக்கு பாக்குறேன்டா இது எப்படி வருதுன்னு. போகல. ஏய், சும்மா புலம்பாதடா. என்னடா இன்னைக்கு 2 பேர் தான் இருக்காங்க? வலி தாங்க முடியல தெரியுமா? அவனுக்கு எங்கிருந்து அடிப்பானே தெரியலடா. மச்சான் ப்ளீஸ் கொஞ்சம் மறைச்சு நில்றா. அப்படின்னா ஒரு சீரடி கொடு. என்னடா? என்னடா எஸ். குடிரே ஆம்புலன்ஸ் டாலுடா. போடா. ஓடா ஓடா. அங்கிள் வாட் ஹேப்பன்? தள்ளுடா. ஐயோ, என் தலையறானே தூக்குடா. ஏய், இதுக்கு மேல தூக்காதீங்கப்பா. எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, கொலை பண்றானுங்களே. காப்பாத்துங்களே. அவ வருவான்னு நினைக்கிற? கண்டிப்பா வருவா. இல்லனா நேத்து ஒயிட் ட்ரெஸ் போட்டு வந்திருப்பாளா? சரி நீங்க உட்கார். அவ வந்தோன ஹை சொல்லுன. நான் ஏன்டா இங்க உட்காரணும்? வரவ சோலோவா வந்தா வச்சுக்கோயே, நான் பாத்துக்கிறேன். பாரா. இதே 10 ஆளோட வந்தா வச்சுக்கோயே, நீ பாத்துக்கோ. ஏய். டேய் உட்கார. நீ ரொம்ப நல்லவனாச்சே. நான் போறேன். டேய் உட்கார. ஒண்ணு இல்லடா. ஏதாவது தப்பா நடந்து வச்சுக்கோயே, எனக்கு மறுபடியும் ட்ரை பண்ண ஒரு சான்ஸ் கிடைக்கும். அதுக்கு தான். டேய் பிரீத்தி வந்துட்டா. பாரு. ஹாய். ஹாய். தனியா தான் வந்தீங்களா? ஆமா, எதுக்கு? அப்படா அது வந்துங்க. அட பாவி. ஆக்சுவலா அந்த லெட்டர்லாம் எழுதுனது நான் தான். சும்மா ஒரு சேஃப்டிக்காக தான் அவனை இங்க உட்கார வச்சேன். சோ நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா நீ வருவியோ இல்லையோன்னு ஒரு சின்ன டென்ஷன். அப்ப நான் வரலனா லெட்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்களா இந்தியன் அண்ட் ஜென்டில்மேன்? கண்டிப்பா. இதுல இருந்து நல்லா தெரியுது நீ எந்த வேலை வெட்டியும் இல்லாம சும்மா இருக்கேன்னு. உன் நியூசன்ஸ் தாங்கறத விட எழுதுற நான்சென்ஸ் யாருன்னு பாத்துட்டு போலாமேன்னு தான் வந்தேன். மனுஷனா பிறந்தா ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கணும். உன் டைமையும் வேஸ்ட் பண்ணி அடுத்தவங்க டைமையும் வேஸ்ட் பண்ணாத. டைம் பாஸ் பண்றதுக்கு நிறைய நல்ல வழி இருக்கு. லைஃப்ங்கிறது. அவ எனக்கு அட்வைஸ் பண்ணும்போது ஆண்டியன் என்ன முருகனுக்கு ஔவையார் அறிவுரை சொன்ன மாதிரி இருந்துச்சு. வெக்கம், ஈனம், மானம், சூடு, சொர்ண, ரோஷம் உள்ளவனா இருந்தா அவ பேசின பேச்சுக்கு இங்கே தூக்கு மாட்டி செத்து போயிருப்பான். ஆனா என்ன இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்துனது எங்க அப்பா தான். ஏன்னா இவ்வளவு விட என்ன படுக்கவலமா திட்டிருக்காரு. இந்த நேரத்துல நான் எங்க அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்ஸ்பா. இதுக்கப்புறம் தான் என் லவ் மேல எனக்கு கான்ஃபிடென்ட்டே அதிகமாச்சு. எவ்வளவுதான் திட்டினாலும் அடிச்சாலும் இவளையே லவ் பண்ணணும்னு தோணுச்சு. என்னப்பா? ஊறுகாய் எடுக்கணுமா? நீங்க உட்காருங்க, நான் கொண்டு வரேன். நான் பிரீத்தியை விடாம லைன் போட்டேன்.